குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி பற்றி நீங்கள் நிறைய ஆய்வுகள் நம்ம பண்ணியிருக்கிறோம். அந்த இடத்த தேர்வு செய்திருக்கிற இடம் வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு இடமா நம்ம அதை அப்ஜெக்ஷன் தெரிவித்து கூட நம்ம ஒரு லெட்டர் கூட அனுப்பிச்சிருக்கிறோம். ஸோ ஏன் அந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை இது மாதிரி இதை பற்றி பேசும்போது இந்த ஐயோ நல்ல வளர்ச்சி திட்டமே வேண்டான்றீங்களாங்கிறதும் ஒரு கேள்வி வருது. குளோபல் அரசாங்கத்தில் முதல்ல திட்டங்கள் அறிவிக்கும் ஒன்று வந்து அந்த திட்டம் யாருக்கு பயனடையுதுன்றத ஒரு விஷயம் வந்து அவங்க முடிவு பண்ணுறாங்க. ரெண்டாவது அந்த திட்டம் எந்த இடத்துல வந்தால் அந்த பயன் எல்லாருக்கும் போய் சேருன்றதும் முடிவு பண்ணுறாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டின்றது வந்து கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு தேவையான திட்டம். ஏன்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்போர்ட்ஸ் ஈகோ சிஸ்டம் சொல்லக்கூடிய பசங்களை வந்து ஸ்போர்ட்ஸில் இன்னும் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அப்போ தான் அது வந்து குளோபல் லெவலில் நம்ம போய் ரீச் பண்ண முடியும் அப்படின்றத தொடர்ந்து எல்லாருமே அதை ஒத்துக்கிட்டு இருக்கோம். அது பண்ணணும், அரசாங்கங்கள் பண்ணலை அப்படின்றது குறையாமல் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அரசாங்கம் அதுக்கான ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கு. ஆனால் இதை எங்கே போய் வைக்க போகிறாங்க அப்படின்றது தான் ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு இடமா இருக்குது. ஸோ அது என்னன்னு தெரியல. நம்ம பள்ளிக்கரணையில் ஆய்வு பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் திரும்ப பள்ளிக்கரணைக்குள்ளே வராங்க. ஸோ அப்போ நம்ம அதை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ஸோ இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா செம்மஞ்சேரி பகுதியில் வருது. இந்த திட்டம் இருக்கக்கூடிய இடம் எவ்வளோ குரூஷியல் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 305 சதுர கிலோமீட்டர் பள்ளிக்கரணை பேசின்னு சொல்கிறோம். ஸோ அந்த 305 சதுர கிலோமீட்டரில் பெய்யக்கூடிய மழைகள் இந்த ஏரிகள் மூலயமா வந்து இந்த பகுதி வழியாக தான் போய் பள்ளிக்கரணை மார்ஷுக்கு போய் சேருது. ஸோ அப்போ சத்யபாமா யூனிவர்சிட்டிக்கு பேக் சைடில் வருது. ஸோ இந்த இடத்துல தான் இப்போ இந்த தண்ணி போய் அங்கே சேரும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் போய் ஒரு பெரிய தடுப்பு கிரியேட் பண்ணுறீங்கன்னா அது வந்து எந்த அளவுக்கு சுற்றியுள்ள பகுதிகளில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது. அது கடல் மட்டத்திலிருந்து ஒரு 3-5 MSL தான். இது வந்து இந்த பள்ளிக்கரணை மார்ஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ராம்சாரால வரையறுக்கப்பட்ட பகுதியிலிருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளாரே இது வந்துருது. இதுவுமே நோ டெவலப்மெண்ட் ஜோன்னு அறிவிச்சிட்டாங்க. ஆமாம், இப்போ சிஎம்டிஏ வந்து இப்போ நிறைய இந்த பிரச்சனைகள் வருது, பள்ளிக்கரணையை ஒட்டி நிறைய பண்ணுறாங்க, இந்த மாதிரி வெள்ளங்க பாதிப்பு நிறைய இருக்குன்றதுனால ஒரு நோ டெவலப்மெண்ட் ஜோன்னு ஒரு சுற்றறிக்கை விட்டாங்க. அது வந்து பள்ளிக்கரணை அந்த ராம்சார் பவுண்டரிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் பஃபர் ஜோனுன்ற மாதிரி. இப்போதைக்கு நாங்கள் வந்து இன்னும் பள்ளிக்கரணையோட மேனேஜ்மெண்ட் பிளான் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணல. அது வரைக்கும் இது நோ டெவலப்மெண்ட் ஜோனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை வருது. அந்த பகுதியிலே தான் இந்த ஸ்போர்ட்ஸ் சிட்டியும் வந்து இவங்க லொக்கேட் பண்ணியிருக்காங்க. இப்போது இது இவ்வளோ வெள்ளம் வரப்போகுதுன்றது நமக்கு பல டேட்டாக்கள் இருக்குது. 2015 2005 எல்லாத்துலேயுமே அந்த டேட்டா இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாமல் இந்த ஒரு நல்ல ஃபெசிலிட்டியை கொண்டு போய் அந்த வெள்ளம் வர இடத்துல போய் வைக்கணும். அது கூட புவன் ISRO சேட்டலைட் டேட்டால நீர்நிலைனே அது கோடிங் பண்ணி ஆமாம். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தண்ணி தேங்குது. காலம்பூரா ஒரு வருஷம் ஃபுல்லாக அங்கே தண்ணி நிற்கிறதுனால புவன்லேயும் அது என்ன பண்ணிருச்சு, அது ஒரு நீர்நிலையும் போட்டு கோட் பண்ணிடுச்சு. ஸோ அப்போ தண்ணி எப்பயுமே இருக்குதுன்றது நமக்கு நல்லா தெரியுது. இப்போ நம்ம வந்து அந்த இடத்துல போய் ஒரு ஃபெசிலிட்டி ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் அந்த இடத்துல அந்த ஃபெசிலிட்டியை நான் வந்து ஃப்ளட் ரெசிலியன்ட் ஸ்ட்ரக்சராக நான் அதை க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லி அதை சுற்றி இப்போ காங்கிரீட்டில் காம்பவுண்ட் வாலை போட்டு நான் அதை சுற்றி வந்து ஒரு ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினை போட்டு இங்கே வர தண்ணி அங்கே டைவர்ட் பண்ணுவேன். அது அடுத்து வருவாங்க. ஸோ அப்படி பண்ணி அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறது வந்து தேவையில்லாத செலவு. ஸோ இதை வந்து சென்னைக்குள்ளே தான் கட்டணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இல்லை சிலர் என்ன கேட்குறாங்கன்னா வேற எங்கே தான் கட்டுறது, சென்னையில் வேற எங்கே இடம் இருக்குது, அங்கே தான் இடம் இருக்குது, அதனால் அங்கே தான் கட்ட முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ஆமாம், இது வந்து எல்லாத்துக்குமே வருது. இப்போ நம்ம வந்து குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டிலேருந்து ஃபஸ்ட்டு சென்னையில் தான் இருக்கணுமான்னு ஒரு கேள்வி, பெரிய கேள்வி. ஏன்னா தமிழ்நாடுங்கிறது சென்னை கிடையாது. தமிழ்நாடு பெரிய பகுதி. தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்கும் இந்த ஃபெசிலிட்டி வந்து பலன் அடையணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆமாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஓகே, நான் வந்து அப்போது அடுத்து அவங்க ஆர்கியூமெண்ட் என்னன்னா சென்னைக்கு இது பண்ணுறோம், மிச்ச ஊர்களுக்கு நாங்கள் இன்னும் அடுத்தடுத்து நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுட்டா கூட ஸோ சென்னையில் இந்த பகுதியில் அது வேணுமா அப்படின்னு பார்க்க வேண்டியது. இப்போ சென்னையே வந்து பார்த்தீங்கன்னா அதோட பவுண்டரியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போது கிரேட்டர் சென்னை இப்போ காஞ்சிபுரம் வரைக்கும் லிமிட்டு போயாச்சு. இப்போ நீங்கள் வண்டலூர் தாண்டி போனீங்கன்னா நமக்கு வந்து பெரிய இடங்கள் இருக்குது. அதுவும் அது வந்து அந்த ரிவர் பேசினோட அப்ஸ்ட்ரீமில் இருக்குது. ஸோ பெருசாக வெள்ள பாதிப்புகள் வந்து அந்த இடத்துல வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஸோ உயரமான இடத்துல இருக்குது. ஸோ அங்கே போய் இதை வந்து லொக்கேட் பண்ணுறதுன்றது வந்து நீங்கள் ஒரு ஃபெசிலிட்டியை வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக பண்ணுறதுக்கு அதை இன்னும் ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான எல்லா ஸ்கோப்பும் அந்த இடத்துல இருக்கும். இங்கே வந்து எக்ஸ்பேன்ஷன் ஸ்கோப்புன்றது திரும்ப அதே பிரச்சனைக்குள்ளே வரும். இது எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது வெள்ளம் வருமா வராதா, பண்றது இடம் இருக்கா? ஏர்போர்ட்ல இருந்து வெளியே நோக்கி போகும்போது இது குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டின்னு சொல்றாங்க. இப்போ வெளிநாடுகள்ல இருந்து ஏதாவது வர்றாங்க அப்படின்னா அங்க போறது வந்து ஈஸி. ஆமா, இது திருப்பி சென்னை சிட்டிக்குள்ளே வரணும்னா திருப்பியும் டிராஃபிக் கன்ஜெஷன் அது இதெல்லாம் வந்து இருக்கு. மக்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்காது. ஆமா. ஸோ ரெண்டாவது இந்த இதுக்குள்ள வரும்போது இப்போ நீங்க அதுக்கு தேவையான அகாமடேஷன்லாம் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து ஆல்ரெடி அங்கே சுற்றி தங்குவாங்க, அங்கே வந்து அதுக்கு டெவலப் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இது எல்லாம் வரும்போது அந்த இடத்துல ஒரு சுற்றி ஒரு டெவலப்மெண்ட் வரப்போகுது.
ஸோ அப்போ அந்த டெவலப்மெண்ட் ஆல்ரெடி அங்கே நெருக்கடியில் பிரச்சனையில் இருக்கக்கூடிய பகுதியில் இன்னொரு டெவலப்மெண்ட் கொண்டு வரது எந்த அளவுக்கு வந்து ஒரு சரியான செயல்னு நம்ம பார்க்கணும். சரி, இப்போ வண்டலூர் ஒரு சாய்ஸ் சொல்லியிருக்கீங்க. வேற எந்த இடம்? இப்போ வண்டலூரே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். வண்டலூர் எனக்கு இங்கே சிட்டிக்குள்ளே தான் வேணும் அப்படின்னாக்க இப்போ நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இந்த கிண்டி ரேஸ் கோர்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து எடுத்துட்டாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக வந்து நாங்கள் 4 குளம் பண்ணுறோம், கேள்வி கேட்க வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட். ஏன்னா குளத்தை வெட்டிட்டு நாங்கள் வந்து வேளச்சேரிக்கு வர வெள்ளத்தை எல்லாம் தடுத்துட்டு வந்துட்டு ஏற்கனவே இருக்கிற குளங்களை தூர்வாரி அதில் தண்ணியை கொண்டு வந்து நிறுத்தினாலே நம்மளோட ஆய்வு என்ன சொல்லுது, நீங்கள் தண்ணி கடலுக்கு போகிறதையே வந்து கண்ட்ரோல் பண்ணி குடிநீர் தேவையும் நிலத்தடி தண்ணியை உயர்த்தி குடிநீர் தேவையும் நமக்கு சரி பண்ண முடியும். ஆனால் இப்போ புதுசாக ஏரி வெட்டுறேன்னு சொல்லி இப்போ கிண்டி ரேஸ் கோர்ஸில் கொண்டு ஏரி வெட்டிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து சொல்கிறீங்க அந்த இடம் வந்து உயரமான இடம் அப்படின்னு. ஆமாம், இப்போ நம்ம பள்ளிக்கரணை ரிவர் பேசின்னு சொல்லி நம்ம ஒரு பவுண்டரி எடுக்கிறோம் இல்லையா, இந்த பகுதியில் பெய்கிற மழை தான் இந்த இடத்துக்கு வரும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கிண்டி ரேஸ் கோர்ஸ் இருக்கிறது வந்து ஒரு மேல்மட்ட பகுதியில் இருக்குது. இந்த இடத்துல வந்து இவங்க குளம் வெட்டினாலும் அந்த குளத்துக்கு மேலே என்ன தண்ணி வருதோ இந்த கிண்டி ரேஸ் கோர்ஸ் அந்த 100 ஏக்கருக்குள்ள என்ன மழை பெய்யுதோ அது மட்டும்தான் அந்த குளத்தில் போய் ஸ்டோர் ஆகும். அண்ட் நமக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, கிண்டி ரேஸ் கோர்ஸில் மழை பெஞ்சதுன்னா அந்த தண்ணி எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணி வேளச்சேரிக்கு கொண்டு வரதுனால தான் அந்த பிரச்சனைகள் முதல்ல இருந்துச்சு. இந்த லோக்கலைஸ்டு ஃப்ளட்டிங்ட்டு சொல்லுவாங்க. ஒழுங்கான திட்டமிடலும் இது இல்லாமனால அது மழையினால் வர ஃப்ளட்டிங் இல்லை, இவங்க அது ஒழுங்காக ட்ரைன் கட்டாமல் வரக்கூடிய ஃப்ளட்டிங். இப்போ அதை சால்வ் பண்ணுறோன்னு சொல்லி தான் அந்த சின்னதாக நாங்கள் வந்து குளம் பட்டுறோம் வெட்டுறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ இது வந்து மேல் தட்டு பகுதியில் அதாவது மேல் மட்டத்திலிருந்து மேலே இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் சிட்டியும் அங்கே பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி தண்ணியை கொண்டு நம்ம மேலே அங்கே ஏரியில் கொண்டு சேர்க்க முடியாது, மேலே வர தண்ணி கொஞ்சம் தான் வரும். அதில் அங்கே மழையினாலும் உங்களுக்கு பெரிய பாதிப்பு கிடையாது. ரெண்டாவது ஆல்ரெடி நமக்கு வந்து அங்கே ஒரு அக்வாட்டிக் ஜோனுன்னு ஒன்று நம்ம வேளச்சேரி இதில் அது நம்ம அந்த ஒலிம்பிக் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நம்ம ஸ்விம்மிங் பூல் வந்து எல்லா ஃபெசிலிட்டி வச்சுருக்கோம். அது பக்கத்துலேயே வருது. இவங்க ப்ரொபோஸ் பண்ணிருக்க அதே ஒரு 100-112 ஏக்கர் தான் இருக்கு. அங்கேயும் உங்களுக்கு 120 ஏக்கர் இருக்கு. எந்த பில்டிங்கும் இடிக்க தேவையில்ல, ஒரு பிளெயின் கிரவுண்ட் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ நீங்க என்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணாலும் அதில் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஒரு 15 கிலோமீட்டருக்குள்ளே தான் வருது. ஸோ நீங்கள் ரெண்டாவது இதோட கனெக்டிவிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். கிண்டி ஏர்போர்ட்லேருந்து மிக அருகில் மெட்ரோ, இது கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே அங்கேயே இருக்கும். ஸோ இன்னும் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனாக அது இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்த அதான் நீங்கள் பக்கத்துலேயே கேட்கறதுனால நான் அந்த இடம் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு இடத்த விட்டுட்டு ஆல்ரெடி அந்த மக்கள் வந்து செம்மஞ்சேரியும் பெரும்பாக்கமும் வருஷம் அந்த மழையில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ட்டு நம்ம எல்லா நியூஸ்லையும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதை கொண்டு வந்து வச்சு இது இன்னும் வெள்ளத்தை வந்து அதிகமாக்கி தண்ணி போகிறதுக்கு வேறு வழியே இல்லைன்னு நான் திரும்ப பக்கத்தில் உள்ள குடியிருப்புகளில் தான் உள்ளே போகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிகேஷனை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு திட்டம் வரும்போது திட்டம் வந்து யாருக்கு வேணும், அது எந்த இடத்துல இருந்தால் அது வந்து ஒரு பாதிப்புக்குள்ளாகாமல் இருக்கும். எதனால் இப்படி அந்த இடத்த தான் தேர்ந்தெடுக்கிறாங்க? இது வேறு ஏதாவது க்ரைட்டீரியா இருக்குமா? அது தெரியல எனக்கு எப்படி வந்து இது அங்கே உள்ள நம்ம கூட ஒரு அப்ஜெக்ஷன் லெட்டர் ஒன்று அனுப்பணும், அதுக்கு வந்து நாங்கள் பார்த்துக்கிறோம் குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டியோட சேர்ந்து இந்த மாதிரி ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு பதில் ஒன்று வந்தது. திரும்பியும் இன்னொரு அப்ஜெக்ஷன் அனுப்பியிருக்கிறோம். நம்ம அதுக்கு என்ன அந்த அப்ஜெக்ஷனுக்கு என்ன வந்தது, நாங்கள் வந்து WRDயோட சேர்ந்து இதை வந்து நாங்கள் திருப்பி எல்லாத்தையும் கொண்டு போய் கடலில் கொண்டு போயிடும் தண்ணியை அப்படின்னு இந்த கால்வாய் கட்டுறோம் அந்த கால்வாய் கட்டுறோம்னு ஒன்று வந்துருக்கு. ஸோ இது கால்வாய் கட்டுறது தான் ப்ராஜெக்டா அப்படின்னு நம்ம வந்து பார்க்க வேண்டியது. கால்வாய் எவ்வளோ காசு குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டியை கட்டுறதுக்கு கால்வாயை திருப்புறதுக்கு ஒரு பெரிய தொகையை போட வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்போது ப்ராஜெக்ட் எந்த இடத்துல வரணுன்றதும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அது எந்த அளவுக்கு சஸ்டைனபிலிட்டியை வந்து கொண்டு வரும்ன்றது. என்னோட பிரச்சனை என்னன்னா, இப்போ நீங்கள் அந்த தண்ணி எல்லாமே அந்த கடல் மட்டத்திலேருந்து 3-5 MSL இருக்கக்கூடிய ஏரியாக்களில் இதை கொண்டு வராங்கன்னு போது, இப்போ ஏற்கனவே செம்மஞ்சேரியை கொண்டு அங்கே கொண்டு கட்டியாச்சு, தாழ்வான இடத்துல தான் கொண்டு கட்டியாச்சு. இப்போ சமூக நீதி அப்படின்னு நம்ம பேசும்போது வசதி உள்ளவங்க ஓரளவுக்கு வெளியே போய் ஏதோ ஒன்று பண்ணிக்கிறாங்க. இப்போ சிலரெல்லாம் வந்து கட் பண்ணி கிளாம்பு போட்டு மேலே தூக்கி வீட்டெல்லாம் மேலே தூக்குறதெல்லாம் நம்ம சென்னையில் பார்க்குறோம். இப்போ வசதி உள்ளவங்க வேறு வீடுகளுக்கு போயிடுறாங்க, மாற்று இடம் பார்த்துக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் செம்மஞ்சேரியில் இருக்கிற மக்கள் வந்து வசதி கிடையாது, அவங்க வந்து வேறு வழி கிடையாது, தண்ணிக்குள்ளே தான் நிற்கணும். அப்போ இந்த சமூக நீதினு நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா, அப்போ அதுக்கு முரணாக வேலை செய்த மாதிரி இருக்குது. ரெண்டாவது இந்த தண்ணிக்குள்ளே பள்ளிக்கரணை ஏரியா இருக்குது, நோ டெவலப்மெண்ட் ஜோனுன்னு அறிவிச்சாச்சு. அறிவிச்ச இடத்துக்குள்ளே திருப்பியும் கொண்டு வந்து அங்கே கட்டும்போது இன்னும் சூழலியல் நீதியும் இப்போ கேள்விக்குறியாயிடுது. அப்போ இந்த ரெண்டுக்கும் முரணாக இருக்கிற மாதிரி தானே அவங்க செய்கிற மாதிரி இருக்குது இந்த திட்டமே. ஆமாம், இப்போ நம்ம சமூக நீதின்றது கொண்டு வரும்போது இப்போ வந்து சூழலியல் நீதி அப்படின்ற ஒரு விஷயம் வருது. சூழலியல் சார்ந்து நம்ம செயல்படலை அப்படின்னா அதில் பெருமளவு பாதிக்கப்படக்கூடியது வந்து இந்த விளிம்பு நிலையில் இருக்கிற மக்கள் தான். சூழலியல் விஷயங்களை வந்து சரியாக கடைப்பிடிக்கலன்னா உங்களோட சமூக நீதி அங்கே எடுபடாது. ஆக்சுவலாக சூழலியல் நீதி தான் உள்ளதுலேயே டாப். அதுக்குள்ள சமூக நீதியும் உள்ள அடங்கிருக்கு. ஆமாம்,
ஏன்னா அந்த அந்த பாதிப்பை கொண்டு எடுத்துக்கிறது இவங்க தான், விளிம்பு நிலை மக்கள் தான். ஸோ அப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது இக்கலாஜிக்கலாக எவ்வளோ சவுண்டாக இருக்குன்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஏதோ ஒரு உலகத்தில் எதுவுமே டெக்னாலஜி இல்லாமல் எல்லாமே வந்து நீங்கள் ஜெனரேட் பண்ணி இவ்வளோ மழை வந்துச்சுன்னா எவ்வளோ தண்ணி வரும் அப்படின்றத எஸ்டிமேட் பண்ண முடியும். அதாவது மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் இல்லாமல் நீங்கள் விஷுவலாக வந்து அதை டிஜிட்டைஸ் பண்ணி பார்க்க முடியும். ஃப்ளட்டிங் எப்படி வரும்ன்றதை உட்பட அவங்க கிரியேட் பண்ண முடியும், சிமுலேட் பண்ணி பார்க்கலாம், சிமுலேட் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ டெக்னாலஜி அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்போது எதுக்காக இந்த ஒரு விஷயத்த பண்ணணும்? இப்போ தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கனவை சொல்லியிருக்காங்க. அதனால் அவருக்கு மட்டும் இல்லை, அவர் பையன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் சேர்த்தே நம்ம கனவை சொல்லிடுவோம். இந்த தண்ணிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டியை வந்து கொண்டு வந்து உலக வரைபடத்தில் செம்மஞ்சேரியை மேலே தூக்கி காட்டுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு வரக்கூடிய இந்த திட்டம் கடைசியில் தண்ணிக்குள்ளே கிடந்து உலக வரைபடத்தில் எங்கே கிடக்குதுன்னு தேடுற மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். அதனால் ஒரு நல்ல இடத்த, ஏன்னா நம்ம வந்து ஒரு சரி போட்டுட்டோம் செய்துட்டோம், அதனால் நாங்கள் இந்த இடத்துல தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதை நியாயப்படுத்துறதுக்கு பார்க்காம உண்மையாகவே அதை ஆய்வு செய்து அதை சரியான ஒரு இடத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அதை ஒரு கனவாகவே நாங்கள் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறோம். நன்றி.